அக்னிஷன் சார், இது தெரிஞ்சே பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் நஷ்டம் இருக்கும், சில பாதிப்புகள் இழப்புகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சே தான் அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. வேறு வழி இல்லைங்கிறதையும் கோட்டீஸ்வரன் சொன்னார். அதிமுகவுக்கு பாஜக தான், பாஜகவுக்கு அதிமுக தான். ஆனால் மீண்டும் மீண்டும் திமுக இதை கட்டமைக்கிறாங்கல்ல, பாஜக எதிர்ப்பை இங்கே கட்டமைச்சிட்டே இருக்கிறாங்கல்ல, அது எப்படி உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது, தேர்தல் வெற்றியாக மாறப்போகுது? பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய 117வது பிறந்தநாள் விழாவை இது பண்ணிட்டு தான் இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியை வாழ்த்து சொல்றது தான் போனாங்க. அதுக்கு பிறகு உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் இந்திய நாட்டினுடைய பிரதமரை பார்த்துட்டு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மிக மூத்த தலைவர் அன்னை சோனியா காந்தியும் பார்த்துட்டு வர்றாரே. ஏன் பார்த்துட்டு வர்றாரு? கட்சி பிரச்சனைக்காக போல அவங்க. இல்லை இல்லை, அதுதான் சார், கட்சி பிரச்சனைக்காக. அந்த கட்சியில பிரச்சனையே இல்லையே. இல்ல, நீங்க அண்ணா ஆரம்பிச்ச கட்சி 69க்கு பிறகு அது கலைஞரிசமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் எப்படி எங்க கட்சியில பிரச்சனை வரும்? அண்ணா இசத்துக்கு முன்னாடியே கலைஞரிசம் வந்துருச்சு. அண்ணா அததான் சொன்னேன். அததான் நல்ல கேள்வியை கேட்டேன். 69க்கு பிறகு எம்ஜிஆர் ஏத்துக்கிட்டாரு. பாத்தீங்களா எவ்வளவு பாருங்களேன், அக்னீஸ்வரன் பேசுறோம்னே பதட்டம் ஜீவசகாப்தனுக்கு வருது. 69 கலைஞர் சொன்னா அப்ப எம்ஜிஆர் அங்க தான இருக்காரு, கலைஞர் ஏத்துக்கிட்டு தான இருக்காரு. புரிஞ்சுக்கங்கன்ற. சரி, முடிக்கட்டும் சார், முடிக்கட்டும். அண்ணா இறந்ததற்கு பிறகு முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்தாரா, கலைஞர் வந்தாரா? சொல்லுங்க. எம்ஜிஆர் ஆதரிச்சார் கலைஞரை. ஆதரிக்க வச்சாங்க. ரைட்டா? நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்சலின் தான் தம்பி வா தலைமையேற்கவான்னு அண்ணா நினைத்தார். ஆனால் எம்ஜிஆரை கையில் வைத்துக் கொண்டு யார் முதலமைச்சர் நாற்காலி எது பண்ணதுன்றது தெரியும். அதனால கலைஞரிசம் சொல்ல வரேன். ஆகையால அண்ணா திமுக அந்த பாத்தீங்களா மக்கள் உலகம் பூரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் பேசும்போது அமைதி காக்க வேண்டிய நான் பேசும்போது எல்லோருக்கும் கொதிக்குது அப்படின்னா உண்மை அதுதான். ஒண்ணு இல்ல, சரியான மெசேஜ். உண்மை கொதிக்கத்தான் செய்யும். வரலாறு ஃபேக்சுவலா சொல்லும்போது கவனமா சொல்லணும். அது கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். அதே மாதிரி தான் சொல்றதுக்கு அண்ணாயிசம் அண்ணாயிசம் அப்படிங்கிறது அது ஒருபோதும் அமித்ஷாயிசம் அப்புறம் நீங்க எல்லா இசம்லாம் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு அரசியல் செய்வதற்கு அது ஒரு லாபகரமாக இருக்கும். ஆனால் மக்கள் அதை வெறுக்கிறார்கள். என்னப்பா 365 நாளும் இதேதானா உங்களுக்கு? ஆகவே இங்க நாம் செய்ய வேண்டிய 2 விஷயங்கள். எப்பொழுது பார்த்தாலும் அதிமுகவினுடைய உள் விவகாரங்கள். இதுல 2 விஷயம் சார். தமிழ்நாட்டில் நாம நிர்வாகத்தை பத்தியோ வளர்ச்சியை பத்தியோ ஒன்னும் கவலைப்படுறதில்லை. இல்ல, நாங்க அப்படி எப்பொழுது பார்த்தாலும் மக்களை அதிகமா 100 விழுக்காடு தான் அரசியல் படுத்தணும். தமிழ்நாட்டு மக்களை நாம 200% அரசியல் படுத்திட்டோம். இல்ல, திரு ஸ்டாலினுடைய பேச்சிலேயே நான் இந்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமியுடைய விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல, நாங்க திட்டங்கள் மூலமா தான் பதில் சொல்றோனே அவர் சொல்றார். திட்டங்கள் மூலமா அல்லது அடுத்தவங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறது மூலமா? ரெண்டுமா தான். ரெண்டாவது ரொம்ப மோசமான ஜனநாயகம். ஆகவே இங்க நண்பர் சொல்லும் போது சொன்னார், ஏதாவது இதுக்காகத்தான், அதாவது தேர்தல் ஆணையம் அந்த நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரே விதமாவே நீங்க முடிவெடுத்துட்டே இருந்தீங்கன்னா நான் கேட்கிறேன், அது அதிமுகவில் இருந்து ஒருத்தர் கிளை செயலாளர் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு அப்படின்றத உலகம் ஏத்துக்கிறாரு. ஏன்னா நீங்க எங்களை மாதிரி நீங்களும் மாறிடுங்க, அப்ப சமமாயிரும்ல, யாருமே கேட்க முடியாதுல்ல. ஆகவே இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், எல்லோருமே ஒருத்தரை விமர்சிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ஜெயிக்க முடியாத காரணத்தினால் விமர்சிச்சுட்டே இருக்கீங்க. அப்படித்தானே? உட்கட்சி பிரச்சனைகளுக்காக அதை ஏன் திரும்ப திரும்ப அசை போட்டு பாஜகவுடைய தேசிய தலைமையை போய் பார்க்கணும், முரண்படுகிறவரும் போய் பார்க்கிறாரு, கட்சியுடைய பொதுச் செயலாளரும் போய் பார்க்கிறாரு. ஏன் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் போய் இதை பார்க்கிறாரு? அவர் கட்சி பிரச்சனை தானே, அவர் தானே முடிவெடுக்கணும் அப்படிங்கறத அவங்க கேட்கிறாங்க. பார்த்தவர்கள் 2 பேர். ஒன்னு திரு அமித்ஷா அவர்கள், தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2 பேரும் பத்திரிகையாளர் சந்திச்சாங்களா? அல்லது ஏதாவது முகநூல் ட்விட்டர் இதுல ஏதாவது போட்டாங்களா? சொல்லியிருக்காரு, முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கேட்பதற்காக நான் சந்திப்பு நடத்தினேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது சார்ந்தான விவாதம் நடத்துகிறோம். இல்ல, அவர் என்ன போட்டிருக்காருன்னு கேட்டீங்கல்ல, அதுக்காக நான் சொல்றேன். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு வெவ்வேறு விதமா சிந்தனை குதிரையை தட்டி விட்டு இங்க இருந்து அலாஸ்கா ஆப்பிரிக்கா வரைக்கும் போய்கிட்டு இருக்குதுன்னா உங்கள் நோக்கம் அதை அப்படி சிதைக்க வேண்டும். பாத்தீங்களா?
பாஜகவோட கூட்டணி வச்சிட்டாங்க பாத்தீங்களா, இவங்க அங்க போறாங்க. இல்ல சார், அதைத்தான் வலுவாக திமுக இந்த தேர்தலுக்கு பயன்படுத்த நினைக்குது. நம்ம இதை கடந்து போறதும் இதற்கு விளக்கம் கொடுக்கறதும் உங்களுடைய கடமை. அதுல நான் தலையிட விரும்பல. ஆனா முதல்வர் பேசி இருக்கிற பேச்சு கட்சியுடைய முப்பெரும் விழாவில் பேசுறாரு. இதற்கு போராடவில்லை என்றால் எதற்கு போராடுவது? தலைமுறையாக எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செய்து பெற்று தந்த உரிமைகள் யாவும் நம் கண்முன்னே பறிபோவதை அனுமதிக்கலாமா? பாஜகவை நாம் இப்போது தடுத்து நிறுத்தவில்லை என்றால் மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கி அவர்கள் நகர்வார்கள். அன்று தமிழ்நாடு மொழிப்போர் நடத்தி எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாற்றியதோ அப்படி இன்று உரிமை போர் நடத்தி நாட்டை காக்க வேண்டிய வரலாற்று கடமை ஏற்பட்டுள்ளது. இப்போது இந்த போரை நாம் செய்யாவிட்டால் நம் குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு அவர் கேட்கிறார். பாஜகவை எதிர்த்து போராடணும், இதுதான் சரியான தருணம், குழந்தைங்களுக்கு நாம அமைதியான ஒரு மாநிலத்தை பரிசளிக்கணும்லாம் ஒரு முதல்வர் பேசும்போது நீங்க அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறீங்களே, அப்ப இந்த உரிமைகள் குறித்து நீங்க என்ன சொல்ல போறீங்கிற கேள்விகளை தான் எதிர்கொள்ளணும். அதை தவிர்க்க முடியாத அந்த திமுக கூட்டணி வைத்திருக்கிற போதெல்லாம் அந்த உரிமையெல்லாம் பத்தி பேச மாட்டாங்க. அப்ப இந்த பிரச்சனை இல்லன்றாங்க, இவ்வளவு பிரச்சனை இல்ல. ஏன்னா மக்கள் மறந்துருப்பாங்கல்ல. இப்பதானே அதிமுக கூட்டணி வச்சிருக்கு, இதை ஊதி பெருசாக்குனா தானே நாம அடுத்து வெற்றி பெற முடியும். மக்கள் இதை ரசிக்கவில்லை. இல்ல அத 98 99 காலகட்டங்களோடு இப்போ ஒப்பிட வேண்டியது இல்ல, அந்த காலகட்டம் வேறன்றதையும் சொன்னாங்க இல்லையா, பேசும்போது சொன்னாங்க. அதை பேசுவதற்கு நல்லா இனிமையாகத்தான் சார் இருக்கும். ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் அவர் செய்ததை யாரு, திரு எடப்பாடி அதிமுக அரசாங்கம்னு வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி சொன்னா கூட உங்களுக்கு எல்லாம் கோபம் வருது. ஆனால் அவர் செய்த ஒன்றை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, இல்ல நாங்க பெண்களுக்கு இலவசமா போக்குவரத்து பயணம் கொடுத்த, இதைத்தானே சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கீங்க. எத்தனை நாளைக்கு? சட்டமன்ற தேர்தல் அதை மக்கள் முகம் சுளிக்கிறார்கள், ஆனால் இதை ஏற்கவில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இங்க நண்பர் கோட்டீஸ்வரன் அவர்கள் சொன்னது போல இதெல்லாம் இதுக்காகத்தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அப்போ இதுக்கு முந்தைய காங்கிரஸோட கூட்டணி வைத்த போது ஈழத்தை அழிக்கிறதுக்காகத்தான் கூட்டணி வச்சிருந்தாங்களா? தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் நுழைய முடியாது. இதே மாதிரி நினைச்சுக்கிட்டே இருந்தா யாரெல்லாம் இதனால நம்ம வெற்றி பெறுவோம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நடக்காம போயிடும். இல்ல பாஜகனால அவர் பலம் தான் அதிமுகவுக்குங்கிறத கோட்டீஸ்வரன் சொன்னார். தேர்தல் ரீதியாக அதிமுகவுக்கு பலம் தான், கொள்கை அடிப்படையில பலமோ பலம் இல்லையோ நான் ஒன்னை சொல்லுகிறேன், தேர்தல் ரீதியாக அதிமுகவுக்கு பலங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார். பாரதிய தேர்தல் ரீதியாக கரெக்ட் அவர் சொன்ன சரி, அது ஒரு யதார்த்தமான பார்வையை பதிவு செஞ்சார். நான் கேட்கிறேன், அதிமுகவினால் தேசிய கட்சிக்கு பலமா அல்லது தேசிய கட்சியினால் அதிமுகவுக்கு பலமா? தேசிய கட்சியினால் அதிமுகவுக்கு பலம், தேர்தல் ரீதியாக அவங்க மத்தியில் ஆட்சி பொறுப்புல இருக்கிறதுனால. அது என்ன ஆதாரம் இருக்குது? அதான் சொன்னாரு, தேர்தல் ஆணையம், இடி நிறைய விஷயங்கள் சொன்னாங்களே. ரைட். அப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லாம தமிழக அரசு அவர்களோட தொடர்பிலே இல்லையா? எந்த விதமானதிலும் அப்படியே தூரமா தேர்தலுக்கு மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்களா? வெறுப்பு அரசியலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காங்க, வேற எதுக்குமே பயன்படுத்தல. கரெக்டா? இல்ல சார், அது இல்ல சார். கூட்டணி வச்சீங்கன்னா உங்களை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்கு தானே பாஜக நோக்கமா இருக்கும். வேற டீலிங்லாம் நீங்க இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம், இது விவாதத்துக்கு வச்சுக்குவோம், வாதத்துக்கு வச்சுக்குவோம். நீங்க எலெக்ஷன்ல யார ஜெயிக்கணும்னு நினைக்கும்? திமுக ஜெயிக்கணும்னு நினைக்குமா பாஜக? அதிமுக ஜெயிக்கணும். 5 ஆண்டு காலமும் நாம பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை பத்தியே இந்த 5 வருஷம் நம்ம ஓட்டிட்டோமே. தமிழ்நாட்டில் இவ்வளவு வளர்ச்சிக்கு யாரும் பேச மாட்டேங்கிறமே. இல்ல சார், முரண்பாடான முடிவுகள் அதிமுக தானே எடுத்து. தமிழ்நாட்டுக்கு என்ன சார் குறைவு? 11.19 growth rate. growth rate 11.19. இந்தியாவிலே முதலாவது growth rate. சொல்லுங்க, அதுக்கு மறுத்து சொல்லுங்க ஏதாவது. மறுத்து சொல்லுங்க. இடைவேளைக்கு பிறகு சொன்னது அவர் சொன்னது 11.19% growth rate. அதான் நானும் சொல்றேன் சார், நீங்க சொன்னதை நானும் சொல்றேன். மறுங்க. கடன்ல 5 லட்சம் கோடி இருக்கட்டும். ஒட்டுமொத்த இந்தியா 28 மாநிலத்துக்கு வாங்கினது எவ்வளவு? ஒரு மாநிலம் 4.5 ஆண்டுகள் வாங்கினது எவ்வளவு? அதை சொல்லுங்க. பேசி முடிக்கிறேன். சரி, நீங்க முடிச்சுட்டேன். சரி.